ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா புதிதா பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளி. நல்லா நோட் பண்ணிக்கங்க. 100% பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சி யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதுல கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எப்படி பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது டெட் எக்ஸாம் கன்ஃபார்ம். காம்படிஷனே இல்லாம ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். சோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஒரே லைக் பண்ணிங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியருங்க. நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருக்குமோ நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. சோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் படிச்சிருந்தா போதும். 2026 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அதுவும் உயர்நிலை பள்ளியில் தாங்க பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அதே மாதிரி பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ் பாடம் கேட்கறாங்க. பிஏ பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மரை பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குது. டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னதான் டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது, ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பெண்களுக்கு இல்லையானா தனியா இருக்குது. அதை நான் பார்த்தீங்கன்னா தனியா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ஜாப் பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது, மேல் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் அரசு விதிகள் படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிட்டாங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷனா பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டம். அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் பண்ணிருப்பாங்க. அந்த குறைவிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்ப ஆண்கள் மட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டியே இருக்காது. விண்ணப்பிச்சீங்களா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்த பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்கறாங்க. இதுக்கு நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா அந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கீங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். பிளஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி பிஎட் நீங்க இதுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முதுகலை படிச்சுக்கிறேன், நான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா தாராளமா விண்ணப்பிக்கலாம். ஆனா டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல கம்பல்சரி பாஸ் பண்ணிருக்கணும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் 9 சான்றிதழ் தான். எப்பயும் சொல்றது தான் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்கறாங்க. ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், சாதி சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, கம்பல்சரி கிடையாது. சாதி சான்றிதழ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதர சான்றிதழ் கேட்கறாங்க. இதர சான்றிதழ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். அது பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணுங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 23/3/2026. இந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிக் ஹை ஸ்கூலு, 26 காவேரி ரோடு, ஈரோடு மாவட்டம் 638001. இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு 23/3/2026 விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்கறதுக்கு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துறாங்க 0424221039. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.